எமர்ஜென்சி படத்துக்கு ஆஸ்கர் விருது வேண்டவே வேண்டாம் என புறக்கணித்த கங்கனா ரனாவத். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. எமர்ஜென்சி படத்துக்கு ஆஸ்கர் விருது கிடைக்க வேண்டும் என நெட்டிசன் போட்ட பதிவுக்கு கங்கனா ரனாவத் அளித்த பதில் வைரலாகி வருகிறது. கங்கனா ரனாவத்தின் எமர்ஜென்சி திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான பிறகு வந்த விமர்சனங்களை நடிகை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்தார். அதில் அந்த படத்திற்கு ஆஸ்கர் விருது கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் ட்வீட் செய்திருந்தார். அதற்கு கங்கனா பதிலளித்திருந்தார். அந்த பதில் வைரலாகி வருகிறது. எமர்ஜென்சி திரைப்படத்தை கங்கனா ரனாவத் இயக்கியிருந்தார். இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருந்தார். இப்படம் கடந்த ஜனவரி மாதம் திரைக்கு வந்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன எமர்ஜென்சி திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது. தியேட்டரில் தோல்வியை தழுவிய இப்படம் அண்மையில் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ரிலீஸ் ஆனது. அப்போது எமர்ஜென்சி திரைப்படத்தை பார்த்த ரசிகர் ஒருவர் இப்படத்தை இந்தியாவில் இருந்து ஆஸ்கர் விருதுக்கு அனுப்ப வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதை கங்கனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து பதிலளித்துள்ளார். அதில் அமெரிக்கா தனது உண்மையான முகத்தை காட்ட விரும்பவில்லை. வளர்ந்து வரும் நாடுகளை எப்படி மிரட்டி ஒடுக்கி வளைக்கிறார்கள் என்பதை எமர்ஜென்சி படம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அதனால் அவர்களின் ஆஸ்கர் விருது அவர்களிடமே இருக்கட்டும். எங்களுக்கு தேசிய விருது உள்ளது என்று கங்கனா பதிலளித்துள்ளார். சினிமா தயாரிப்பாளர் சஞ்சய் குப்தா இத்திரைப்படத்தை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததாகவும், ஆனால் கங்கனா நடிப்பிலும் இயக்கத்திலும் தன்னை ஆச்சரியப்படுத்தியதாகவும், இந்த திரைப்படம் உலகத்தரம் வாய்ந்தது என்றும் கங்கனா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து அதற்கு பதிலளித்துள்ளார். சினிமா துறையினர் வெறுப்பு மற்றும் தவறான எண்ணங்களில் இருந்து வெளியே வந்து நல்ல விஷயங்களை பாராட்ட வேண்டும். அப்படி பாராட்டிய சஞ்சய் ஜிக்கு நன்றி. தவறான எண்ணம் கொண்ட சினிமா விமர்சகர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, என்னை பற்றி எந்த எண்ணமும் வைத்து கொள்ள வேண்டாம். என்னை எடை போடவும் வேண்டாம். நான் உங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டவள் என்று கங்கனா கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.